ஸ்டாலின் சார், பழி வாங்குறீங்களா சார்? அதுவும் விஜய் மனைவியை வச்சே விஜயை பழி வாங்குறீங்களா சார்? இப்படிலாம் எவனா தூக்கிட்டு வருவான்னு நினைச்சேன். ஆனா பைத்தியக்கார பசங்க நிஜமாவே இப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு விஜயோடைய மனைவி விவாகரத்து கேட்டதுக்கு திமுக தான் காரணம், மு.க.ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார பசங்க அந்த ரசிக மனநிலையில இப்படியுமே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுல எல்லாத்த விட கொடுமை என்னன்னா, இன்னைக்கு நடிகர் விஜயுடைய மனைவி நேற்று வரைக்கும் அண்ணி அண்ணின்னு பேசிட்டு இருந்த அந்த ரசிகர்கள் இன்னைக்கு அந்த விஜயுடைய மனைவி சங்கீதாவை பார்த்து அசிங்க அசிங்கமான வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகள் பார்த்து இந்த அளவுக்கு ஒரு பெண், பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்க வந்து விஜயுடைய மனைவி விஜய் கிட்ட விவாகரத்து கேட்கறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, விஜயால பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பாதிக்கப்பட்ட பெண் கூட பார்க்காம அவங்கள கண்டமேனிக்கு இன்னைக்கு முழுக்க இணையத்துல அவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய சைக்கோ கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இது மூலமா நிரூபணமாகுது. ஆனா அவனுங்களுக்கு எது நடந்தாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கும் திமுக மேல காரணம் இருக்காங்க. அது சம்பந்தமான முழுமையான ஆடியோ ஆதாரங்கள் இப்ப வெளியா இருக்கு. விஜயோடைய டீம் எந்த அளவுக்கு அவங்களுடைய பிஆர் டீமை வச்சு எந்த அளவுக்கு ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்றாங்க, காசை கொடுத்து எந்த அளவுக்குலாம் விஜய்க்கு சப்போர்ட்டா பண்ணணும், இது எல்லாத்தையும் திமுக மேல பழிய தூக்கி போடணும்னு சொல்லி எந்த அளவுக்கு திட்டமிடுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஆடியோவை இன்னைக்கு லீக் ஆகி ஒட்டு மொத்தத்துல விஜய் நான் கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்றார்ல, அவரோட ஒட்டுமொத்த கரியருமே காலியாகக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு விஜயோடைய சம்பவங்கள் நடந்திருக்குது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதாவது இன்னைக்கு மதியத்திலிருந்தே இந்த நியூஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல, ஏன் இந்திய அரசியல்ல சொல்லலாம், பெரிய அளவுல பிரேக்கிங் நியூஸாக மாறி போயிருக்கு. நடிகர் விஜயோடைய மனைவி விவாகரத்து கேட்டு அவங்க செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து அவங்க டிசம்பர் மாசமே மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அது இப்பதான் மீடியாவுக்கு வெளியில வந்திருக்குது. இப்ப வெளியில வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனுவில் சங்கீதா என்னெல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க, ஏன்னா சும்மா இல்லை, 1999 அவங்களுக்கு திருமணமாச்சு, கிட்டத்தட்ட 27 வருஷம் அவங்க ஒன்னாவே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி. அப்போ ஒரு பொதுவாகவே இயல்பு தான், ஒரு கணவன் மனைவி ஒன்னா வாழ்றாங்க, பிடிக்கல விவாகரத்து செய்யறாங்கன்றது இயல்பு. ஆனா இங்க அந்த விவாகரத்துல இவங்க என்ன குறிப்பிட்டாங்க அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இதுல சங்கீதா குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் விவாகரத்து அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நடிகையுடன் திருமணம் மீறிய ஒரு உறவு வச்சிருந்திருக்காரு. ஒரு ஏதோ ஒரு நடிகை, அந்த நடிகை யாருன்னு சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. அந்த நடிகையோட திருமணம் மீறிய உறவை விஜய் வச்சிருந்திருக்கிறாரு. இதனால அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாமே ஒட்டுமொத்தமா உடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நான் பெரிய அளவுல மனவேதனைப்பட்டேன் அப்படின்றத சங்கீதா ஃபர்ஸ்ட் குறிப்பிடுறாங்க. அடுத்தவங்க சொல்றது என்னன்னா, உறவு இது எங்களுக்கு தெரிய வந்தது 2021 சங்கீதாவுக்கு இது தெரிய வந்ததான். இது எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிச்சேன், நான் இதோட இது முடிச்சுக்கிறேன், இதுக்கு அடுத்துலாம் கான்டாக்ட் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொன்னாரு. ஆனா திரும்பவும் அந்த நடிகையோட திரும்ப ஒரு அந்த திருமணம் மீறிய உறவை அவர் தொடர்ந்து இதில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாரு. இது இன்னும் பெரிய அளவுல எங்களை மனதளவுல பாதிக்கப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எனக்கு தெரிந்ததற்கு பிறகு அந்த நடிகையோட போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அந்த நடிகை அப்லோட் பண்றாங்க. எங்கெல்லாம் அந்த நடிகையோட ஒரு வெளியில போறாரோ, வெளிநாடுகளுக்கு போறாரோ, தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது போயிருக்கிறாங்களோ, இங்கெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து அந்த நடிகையை அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றாங்க. அது உண்மையில பார்த்தது, அந்த நடிகை அவங்க ஒரு போட்டோ எடுவாங்க, அதுல இவருடைய கை மட்டும் அந்த இடத்துல தெரியும். அந்த நடிகை ஒரு போட்டோ போடுவாங்க, போட்டோ எடுக்கிறதே இவர் தான், அதை நான் தான் எடுக்கிறேன்ற காட்டுறதுக்காகவே தன்னோட ஷூ அந்த இடத்துல வச்சு காட்டுவாரு. அது முடிச்ச மறுநாளே ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வருவாரு, கரெக்டா அதே ஷூல வருவாரு. அப்ப இதெல்லாமே இதை ஓப்பனாவே நான் இதெல்லாம் இப்படிதான் அப்படின்றத காட்டுறதுக்காகவே, அந்த மனைவியை மன ரீதியா டார்ச்சர் பண்றதுக்காகவே இவர் வந்து தொடர்ந்து இந்த சோசியல் மீடியாவில் அந்த நடிகையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நடிகை இதை சோசியல் மீடியாவில் பதிவிடும் போது கூட இவர் அதுக்கு மறுப்போ கண்டனமோ எதுவுமே இவர் சொன்னது கிடையாது. இந்த அளவுக்கு இவங்க போட்டதால இது எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் இது மன ரீதியா பெரிய அளவுல ஒரு டார்ச்சர், இந்த 4 வருஷமாவே தொடர்ந்து இந்த மன ரீதியான டார்ச்சர் இவர் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்றத அவங்க சங்கீதா அவங்களுடைய மனுவில் இதை குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்றது என்னன்னா, இவருக்கு என்ன இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த நடிகையோட திருமணம் மீறிய உறவு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன தனிமைப்படுத்தப்பட்டு, என்ன வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு மன ரீதியாக எனக்கு டார்ச்சர் கொடுத்தாரு. எனக்கு தர வேண்டிய பொருளாதார உதவியுமே சரியான அளவில் ஒரு முறை கொடுக்கல. ஒரு மனைவின்ற அடிப்படையில் எனக்கு என்ன பொருளாதார உதவி செய்யணுமோ அந்த பொருளாதாரத்தை கட் பண்ணப்பட்டு, என்ன தனிமைப்படுத்தப்பட்டு, எனக்கு பொருளாதார வசதியுமே கட் பண்ணப்பட்டு, இப்படி மன ரீதியாக என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுமோ இந்த டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இது இல்லாமல் சங்கீதா குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நடிகர் விஜய் அவருக்கு
மென்டல் டிசார்டர், குணப்படுத்த முடியாம மென்டல் டிசார்டர் அவருக்கு இருக்கு, சைக்கோபேத்தட்டிக் டிசார்டர் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு மன ரீதியா ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு சைக்கோ மனநிலையில் இருந்துட்டு இருக்கிறாரு, அதனாலதான் இவர் என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சங்கீதா இவ்வளவு விஷயங்கள் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஏன்னா இந்த கரூர் சம்பவம் நடக்கும் போது விஜய் வந்து அந்த வேன்ல உட்காந்துக்கிட்டு, அந்த யம வாகனம் அந்த வேனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெளியில அந்த ரசிகர்களை அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க இந்த முகத்தை பார்க்கறதுக்காக. அப்போ லைட் ஆஃப் பண்ணி இப்படியே உட்காந்து ரசிச்சாரு. லைட் ஆஃப் பண்ணி அவங்க துடிக்கிறான், கூட்டத்தில் அவனுக்கு தண்ணி இல்லை, வெயில கிடந்து சாவுறான். இது எதையுமே பார்க்காம லைட் ஆஃப் பண்ணி ரசிக்கும் போதே இது ஒரு சைக்கோ மனநிலையாச்சே. இப்படி மக்கள் எதிரில் லோலு படுறதை பார்த்து ஒருத்தர் ரசிக்கிறானா இவன் சைக்கோவா இருப்பானோ அப்படின்னு சொல்லி பல பேர் அந்த இடத்துல பேசுனாங்க. ஆனா அவருடைய மனைவி சொன்னதுக்கு பிறகுதான் தெரியுது இவருக்கு வந்து மென்டல் டிசார்டர் இருக்கு, சைக்கோபேத்தட்டிக் டிசார்டர் இருக்கு அப்படிங்கிற விவரத்தை இன்னைக்கு சங்கீதா குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் குறிப்பிட்ட முடிச்சுட்டு சங்கீதா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அந்த நடிகையோட பெயரை குறிப்பிட வேணும்னா அதே நான் குறிப்பிட தயார். நான் வந்து பல பேரோட கண்ணியத்துக்காக தான் இத்தனை வருஷம் அமைதியா இருந்தேன். இப்பயும் பல பேரோட கண்ணியத்துக்காக அந்த நடிகையோட பெயரை நான் குறிப்பிடாம இருக்கேன். ஆனா தேவை ஏற்பட்டா நீதிமன்றத்தில் அந்த நடிகையோட பெயரையும் குறிப்பிட தயார். அந்த நடிகையை இந்த மனுவில் ஒரு நபரா நான் சேர்க்கவும் தயார். இந்த வழக்கில் ஒரு நபரை அவங்களை இணைக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி சங்கீதா அடுத்த கட்ட அதிரடியா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சங்கீதா சொல்றது என்னன்னா, குழந்தைங்களோட நலன் கருதி தான் இத்தனை வருஷமா நான் சுமூகமா முடிச்சலான்னு பார்த்திருந்தேன். இத்தனை வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்ததோ இது எல்லாமே இந்த குழந்தைகளோட நலன் கருதி தான் சுமூகமாவே பிரிஞ்சிடலாம், இது சாதாரணமாவே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனா அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. இப்படி ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்துல தான் இன்னைக்கு நான் நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறேன். அதனால் நீதிமன்றம் இவர் கையிலேருந்து எனக்கு விவாகரத்தை பெற்று தரணும், அவர்கிட்ட இருந்து ஜீவாம்சம் வாங்கி தரணும், அவருடைய வருமானத்துக்கு தக்க அளவுக்கு எனக்கு வாழ்நாள் முழுக்க ஜீவாம்சம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்களுமே சங்கீதா அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு கணவன் மனைவி அல்லது இன்னொரு பெண்ணோ நீதிமன்றம் இதுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான், ஒருத்தருடைய தனிப்பட்ட நிகழ்வு தான். ஆனால் இன்னைக்கு இது பொது வெளியில் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்படுதுன்னா அது விஜயோட ரசிகர்களால. இவர் எல்லாத்தையுமே தன்னுடைய பில்டப்பை காட்டுறதுக்காக பிஆர் டீம் வச்சு கிரியேட் பண்ணுவார். சினிமாவில் யாராவது வளர்ந்தா, தனக்கு நிகராக வளர்ந்தா அவங்கள காலி பண்ற அளவுக்கு அந்த பிஆர் டீம் வேலை செய்யும். ஒரு கட்டத்தில் யார் தன்னுடைய ரோல் மாடல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாரோ ரஜினிகாந்துக்கு எதிராக அந்த பிஆர் டீம் வேலை செஞ்சது. அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இங்க மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் இருக்காரு, அவங்கள காலி பண்ண சொல்லி திமுகவுக்கு எதிராக அந்த பிஆர் டீம் வேலை செஞ்சது. அந்த மாதிரி இந்த பிஆர் டீம் பைத்தியக்கார டீம் என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு விஜயோடைய மனைவி மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த பெண்ணை பத்தி புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அவங்க மேல அசிங்கமான ஆபாசமான அவதூறான அவ்வளவு மோசமான கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியில உங்க வீட்டுல பெண்கள் இல்ல, ஒரு பொண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன இந்த அளவுக்கு மன ரீதியா துன்பப்படுத்தினாரு, போட்டோவை போட்டு என் குடும்பத்தை கேவலப்படுத்தினாங்க, எனக்கு பொருளாதார வசதி தரல, என்ன தனிமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணாங்க, இவருக்கு ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயத்த ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்றாங்க. நியாயமா பார்த்தா பாதிக்கப்பட்ட பொண்ணோட பக்கத்துல நிக்கணும் அல்லது இந்த விஷயத்தை வாய்மொழியாச்சு அமைதியா இருக்கணும். ஆனா இது எதையுமே பார்க்காம அந்த பொண்ணு அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. நடிகை சங்கீதா, அந்த விஜயோடைய மனைவி சங்கீதாவை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில ஈடுபடுறாங்க. இது இல்லாம இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பழிய போடும் போதுதான் இந்த விஷயத்தை பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு பல பேருக்கு ஏற்படுது. ஏன்னா இன்னைக்கு அந்த பிஆர் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த பிஆர் டீம் சார்பில் இருந்து ஒரு ஆடியோ இன்னைக்கு வெளியில லீக் ஆயிருக்குது. யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு கால் பண்றானுங்க. கால் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி நிலைமை ரொம்ப கைமீறி போச்சு, இந்த மாதிரி சாரோடைய அந்த விவகாரத்தை மேட்டர் கேள்விப்பட்டீங்க இல்லையா, நிலைமை வந்து ரொம்ப கைமீறி போச்சு, அதனால உடனடியாக நீங்க வந்து ட்வீட் போடணும், உடனடியாக இன்ஸ்டாகிராம்ல நீங்க வீடியோ போடணும், இது எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அடுத்த 1 ஹவர்ல நீங்க போடணும் அப்படின்னும் போது அவன் பதிலுக்கு சொல்றான், ஓகே இது கோல்டன் ஹவர்ஸ், இதெல்லாமே நாங்கள் உடனே இந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் உடனே போட்டுறோம். இல்லை ப்ரோ, மீடியாக்கெல்லாம் இந்த நியூஸை ரொம்ப ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்குள்ள நீங்களுமே சீக்கிரம் போடணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ சீஃப் தருவாரு. சீஃப்ன்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. இந்த சீஃப் யாரு? சீஃப் விஜய் தான், கட்சியோட சீஃப். அல்லது அங்க ஜெகதீசன் ஒருத்தர் இருப்பாரு, விஜய்க்கு எல்லாமே இந்த ஜெகதீசன் தான் வலது கையா அல்ல கையா இருந்து செயல்படுவாரு. அந்த ஜெகதீசன் அந்த சீஃப்னு சொல்றாங்களா தெரியல, ஆனா சீஃப் நம்ம விஜய் தான் குறிப்பிடுற மாதிரி தெரியுது. சீஃப் வந்து சீஃபுக்கு பேரை கெடுப்பாத அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, இதுக்கு திமுக தான் காரணம், கரூர்ல ஒரு முடக்க பார்த்தாங்க, அதுக்கடுத்து ஜனநாயகன் படத்துல முடக்க பார்த்தாங்க, மக்களை சந்திக்க விடாம பல கட்டுப்பாடுகள் போட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு கடைசி ஆயுதமா இன்னைக்கு அவர் குடும்பத்தையே அவருக்கு எதிராக பேச வச்சுட்டாங்க, அதனால இதுக்கு திமுக தான் காரணம் சொல்லி இதை நீங்க இந்த அளவுக்கு நீங்க நரேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி வேலை பேசுறாங்க. அதுக்கு பதில்கள் பேசுறவன் சொல்றான், ப்ரோ நம்மளை பார்த்து கவனிச்சிருவீங்களே அப்படின்னும் போது அதெல்லாம் சீஃப் கிட்ட நான் சொல்றேன், எல்லாம் சிறப்பாக செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்குலான இப்படியாப்பட்ட பேரம் பேசி நீங்க உடனடியாக விஜய்க்கு ஆதரவாக பதிவு போடணும். வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி சப்போர்ட் வித் விஜய், மக்கள் வந்து எப்போ தளபதி கூட நிற்கிறாங்க, இந்த மாதிரியான பதிவுகள் நீங்க போடணும், மக்கள் கிட்ட வந்து அவருக்கு நல்ல பேர் இருக்குன்றதை நீங்க காட்டணும் அப்படின்னு சொல்லி
இதை வச்சு காசு கொடுத்து இந்த மாதிரியான ஆடியோக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் இருக்கு. அவனுங்க என்னெல்லாம் சொன்னானுங்களோ அந்த ஆடியோவில் அது அப்படியே இன்னைக்கு யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பதிவு போடுறாங்களோ அந்த பதிவுகள் எல்லாமே பார்த்தோம்னா இதில் என்ன சொல்லப்படுதோ, கரூரில் முடக்க பார்த்தாங்க, ஜனநாயகன் படத்தில் முடக்க பார்த்தாங்க, இதெல்லாம் முடியலன்னு இப்போ அவரோட மனைவியை வச்சு முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அப்படியே பதிவுகளாக எழுதுறாங்க. இன்னும் சிலர் வீடியோ போடுறாங்க, விஜய் அண்ணாவை இப்படியா விஜய் அண்ணாவை நீங்கள் குடும்பப்படுத்துவீங்க, விஜய் அண்ணாவை இப்படியெல்லாம் மன ரீதியாக தாக்குதல் நடத்துவீங்க, விஜய் அண்ணா இதெல்லாம் தாங்கி தானே வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி சோகத்தில் வீடியோ போடுறானுங்க. இன்னும் சிலர் விஜயோட வீடியோலாம் போட்டுட்டு அப்படியே சோக பிஜிஎம்லாம் போட்டு அந்த ஆகாயம் போலாத பறவை ஒன்று இந்த மாதிரியான பாடெல்லாம் சோக பாட்டு மாதிரி ஒரு மெலோடி சாங் மாதிரியெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போவும் இவருக்கு விஜய் மக்கள் மத்தியில் இவருக்கு ஆதரவு இருக்கு, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா, வி சப்போர்ட் விஜய் அண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணி இவங்க பண்ண தப்பு, நடிகையோட திருமணம் மீறிய உறவு இருக்குன்னு ஒரு மனைவி புகார் கொடுக்குறாங்க, எல்லாம் இவங்க மேலே தப்பு வச்சுக்கிட்டு இப்பயும் தூக்கி திமுக தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்கன்னா இவங்க எவ்வளோ ஒரு கொடூரமான சைக்கோ கூட்டம் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த விஷயத்தை ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் இது ஒரு சைக்கோத்தனமான ஒரு செயல். ஏன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுடைய சம்பந்தமாக பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த விஷயத்தில் பண்ணுற தப்புல இவனுங்க பண்ணிட்டு திமுக மேலே பழைய தூக்கி போடும் போது இதை கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ நடிகர்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்குது. நடிகர்கள் மத்தியில் இந்த மாதிரி விவாகரத்து நடக்கும், அல்லது சில நடிகர்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து வேற அஃபேர் இருந்தது, அந்த மாதிரி இப்போ தனுஷ் விவாகரத்தாக இருக்கட்டும், ஜெயம் ரவியோட விஷயமா இருக்கட்டும், ரஹ்மானோட விஷயமா இருக்கட்டும், இது மாதிரி அரசியல் பொருசெல்லாம் சில கருத்துக்கள் வந்தது இல்லையா. ஆனால் அதெல்லாம் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, குடும்பம் பிரிஞ்சுட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் எந்த ஒரு நடிகருமே அந்தோட மனைவி போய் எனக்கு இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுத்தாரு, என்ன தனிமைப்படுத்தி வச்சிருந்தாரு, பொருளாதார ரீதியாக என்ன முடக்கினாரு, என்ன என் பிள்ளைங்களே ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, மன ரீதியாக டார்ச்சர் பண்ணாங்க சொல்லி எந்த ஒரு மனைவியுமே புகார் கொடுக்கலையே. இவனுங்க இப்போ என்ன சொல்றானுங்கன்னா இதை நியாயப்படுத்த பார்க்குறாங்க. ஏன் எந்த நடிகருக்கும் விவாகரத்து நடக்கலையா, எல்லா அரசியல்வாதிகளும் ஒழுக்கமா, ஏன் அந்த அரசியல்வாதி 3 கல்யாணம் பண்ணலையா, இந்த அரசியல்வாதி 2 கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்தக்கூடிய இடத்துக்கு தான் போறானுங்க. ஏன்டா எல்லாருக்கும் விவாகரத்து நடந்திருக்கு, பல பேருக்கு எங்கேயுமே இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி யாருக்கும் விவாகரத்து நடக்கல. பல அரசியல் தலைவர்கள் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் நியாயமா முறைப்படி கல்யாணம் பண்ணாங்க. அந்த 2 மனைவியோ 3 மனைவியோ அவங்களுக்கான சட்ட அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு பொருளாதார எல்லா அங்கீகாரத்தையும் கொடுத்து மனைவி தான் வச்சிருந்தாங்களே தவிர யார் இப்படி திருமணம் மீறிய உறவு போய் அதுவும் கட்டின மனைவி அப்படி மென்டல் டார்ச்சர் கொடுத்து இந்த அளவுக்கு கேவலமா யாருமே பண்ணல. ஆனா எல்லாமே நடந்துமே அந்த ரசிக மனநிலை, பல பேர் காசு வாங்கிட்டு செய்யறான் ஒண்ணு, இன்னும் சிலர் அவர் எங்க ஃபேன், அவரு நாங்க அவருக்கு ஃபேனு, எங்க தளபதி அவர் என்ன செஞ்சாலும் சரி நாங்க அவருக்கு பின்னாடி தான் போவோம், அந்த அளவுக்கு பைத்தியக்கார கூட்டம். இது வந்து ஒரு ஜாம்பி இருக்கு இல்லையா, அந்த ஜாம்பித்தனமான ஒரு கூட்டம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்கானுங்க. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், சங்கீதா வந்து திமுக தான் இந்த மாதிரி பேச வச்சிருச்சு, திமுக தான் பின்புலத்தில் இருக்கிற அப்படின்றாங்களே, கொஞ்சமாச்சும் அவனுங்களுக்கு அறிவு வேணா? ஏன்னா அப்ப சங்கீதாவை திமுக பேச வைக்கிறக்கூடிய அளவுக்கான விஜயோட குடும்பம் அவ்வளவு பலவீனமா இருந்தது, கொஞ்சமாச்சும் அவங்களை அறிவுன்றது வேணா? சங்கீதா சும்மா இல்ல, அவங்க விஜயோட தீவிர ரசிகை, ஒரு ரசிகையா தான் விஜய் கூட அவங்க அறிமுகமானாங்க, விஜயோட கடுமையான தீவிர ரசிகையா இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் திருமணம் செஞ்சாங்க. சங்கீதாவும் சாதாரண வீட்டு பொண்ணுலாம் கிடையாது, அவங்க அப்பா லண்டன்ல பெரிய அளவிலான ஒரு பிசினஸ் மேன், 400 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அப்ப திமுக தான் உங்களுக்கு காசை கொடுத்து இப்படி பேச வைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே சங்கீதாவுக்கு கிடையாது. அப்ப இப்படிலாம் இருக்கும்போது ஏன் அவங்க போய் யார்கிட்டயே காசை வாங்கிட்டு அந்த மாதிரி பேச போறாங்க? சொல்ல போனா சங்கீதா இத்தனை வருஷமா வந்து பலரோட கண்ணியத்தை காத்து அமைதி காத்தேன் அப்படிங்கிறாங்க தெரியுமா? அப்ப இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது சங்கீதா இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பேசுறது காரணம் என்னன்னா அவங்க அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு நேரத்துக்கு அவங்க காத்திருக்கிறாங்க அப்படின்றது புரியுது. எந்த அளவுக்கு அவங்க மென்டல் டார்ச்சர் ஒரு மன ரீதியான வேதனை அனுபவிச்சிருந்தாங்கன்னா மோனம் வரட்டும், ஒரு காலம் வரட்டும், உன்னை நான் பழி வாங்குறேன் அப்படின்றத அவங்க சரியான நேரம் எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்றது புரியுது. ஏன்னா ஒரு கணவன் மனைவியா வாழும் போது இவர் கண்டிப்பா முன்னாடி சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, நம்ம அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம், அதில் நான் அரசியலுக்கு வரப்போறேன், கண்டிப்பா ஒரு மனைவிட்ட ஒரு கணவன் சொல்லியிருப்பாரு. அப்ப நான் இந்த காலத்தை வரப்போறேன், இந்த கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடந்திருக்கும். அப்போ ஒரு அரசியலுக்கு வரப்போற முன்னாடி சொல்ல கண்டிப்பா ஒரு வருவார்ன்றது தெரியும். அப்போ வந்த உடனே நான் இந்த புகாரை முன் வச்சேன் அப்படின்னா அது காலப்போக்கில் அந்த புகார் நிறுத்தி போயிடும். அப்போ கரெக்டா அந்த எலெக்ஷனோட டைம்ல இந்த விஷயத்த சொன்னா இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி, நீ எனக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தியோ அந்த அளவுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதிலடின்னு சொல்லி உண்மையாவே சங்கீதா நேரம் பார்த்து பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமா புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இப்படியெல்லாம் ஒரு செயல்பாடுகளை இவங்க வச்சுக்கிட்டு இவங்க போராடமெல்லாம் சொல்றது பெண்களுடைய பாதுகாப்பு நாங்க தான் முக்கியத்துவம் கொடுக்க போறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்கள் பாதுகாப்பு நம்பர் 1ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லிடுறாங்க. விளக்கமாத்துக்கு பேரு பட்டு குஞ்சனாங்கள அந்த கதை தான். திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படி சொல்லி போற இடமெல்லாம் இந்த சொல்லி வச்ச ஒரே டயலாக்கே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் இங்கே பெண்களுடைய பாதுகாப்பு சொந்த மனைவிக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அஜிதா அவங்க கட்சியில் தூத்துக்குடி ஒரு பொறுப்பாளராக இருந்த அஜிதா காரு முன்னாடி விழுந்து அந்த நியாயம் கேட்குது, காரை ஏற்றி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தேதியில் மதுரையில் ஒரு அம்மா தாவேக்கா கட்சியை சேர்ந்த ஒரு அம்மா விஷம் குடிச்சிருச்சு. நான் 16 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்து பொறுப்புலாம் வாங்கியிருந்தேன், கடைசியில் எனக்கு கொடுக்காம வேற ஒரு பொண்ணுக்கு பொறுப்பை கொடுத்துட்டாங்க, ஜாதியை பார்த்து பொறுப்பு கொடுக்குறாங்க, பணம் வாங்கிட்டு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு விஷத்தை குடிச்சிட்டு கிடக்குது. அப்போ இந்த அளவுக்கு உங்க கட்சியில் கூட பெண்களுக்கு உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியல. இவரு தான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க போறாராம். இதுல கொடுமை என்ன தெரியுமா? போற இடமெல்லாம் ஒரு ஒன்று உருட்டினாங்க. என்ன பார்த்து தற்கொலைன்னு சொன்னா தமிழ்நாடு மக்களை பார்த்து தற்கொலைன்னு சொல்றதுக்கு அர்த்தம், என்ன பார்த்து யாராவது அரசியல் தெரியலன்னு சொன்னா தமிழ்நாடு மக்களை பார்த்து நீங்க அரசியல் தெரியலன்னு சொல்றது அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, இந்த விஜய் இருக்கிறாரு அப்படின்னு உருட்டினாங்க. அப்ப இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. என்கிட்ட டைவர்ஸ் கேட்டா இது தமிழ்நாடு கிட்ட போய் டைவர்ஸ் கேட்ட அர்த்தம் அப்படின்றது ஏதோ சொல்லுவாங்களே தெரியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, ஒவ்வொரு வீட்லயும் அந்த மகன் அந்த பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புனாங்க. இன்னைக்கு பெண்களுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட விஜய்க்கு வராது. வேணா அந்த தற்குறிகளோட வாக்கு வருமே தவிர பெண்களுக்கிட்ட ஏன்னா ஆல்ரெடி விஜய் மேல எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. என்னைக்கு கரூர்ல அம்போன்னு விட்டு அந்த 41 சடலங்களை விட்டுட்டு ஓடினாரோ, எந்த ஒரு பிரச்சனைக்குமே வீதிக்கு வர மாட்டாரோ, மக்களுடைய பிரச்சனை வாய் திறந்து பேச மாட்டாரோ, மீடியாக்கள் அணுக மாட்டாரோ, இன்னைக்கு தன்னோட குடும்பத்தையே பாதுகாக்க முடியாத இந்த நபரா தமிழ்நாடு மக்களை பாதுகாக்க போறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து விஜயோடைய அரசியல் மட்டும் இல்ல, இனி அவர் திரும்பி சினிமாவுக்கு போனாலே அந்த கரியரோட உச்சம் ஒரு பொய் சொல்லுவாரு, அந்த சினிமாவை கூட இவருக்கு இன்னைக்குமே பலன் அளிக்காது அப்படிங்கிறது தான் இங்க நிரூபணமாக இருக்குது. ஆனா இந்த இடத்துல நியாயமா பார்த்தா சங்கீதாவை மனசார பாராட்டலாம். இவ்வளவு காலம் வரைக்கும் பொறுமை காத்து அவரோட கண்ணியம் பாதுகாக்கப்படணும், பல பேரோட கண்ணியம் இருக்குது. ஏன்னா நடிகர் விஜய் அவங்களுடைய தாய் தந்தை கூட பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. இவர் இந்த மாதிரியான கேரக்டர்லேயே இருக்கிறதால தாய் தந்தை பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. இவ்வளவு பொறுமை காத்திருக்காங்க. நியாயமா பார்த்தா வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா இது கோர்ட்டுக்கு போகாம போலீஸுக்கு தான் போயிருப்பாங்க. போலீஸுக்கு போயிருந்தா நான் பெயிலபிள் கேஸ்ல ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு மென்டல் ரீதியான ஒரு மென்டல் டார்ச்சர், ஒரு இந்த மாதிரி அவங்களை தனிமைப்படுத்தி வச்சிருந்தது, அவங்களுக்கு பொருளாதார வசதி செய்யாதது, இந்த மாதிரி இன்னொரு பொண்ணோட இருந்துகிட்டு அந்த போட்டோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி குழந்தைங்களை டார்ச்சர் பண்றதுன்னு சொல்லி இந்த அளவுக்கான குற்றங்கள் செஞ்சிருந்து இந்த விஷயத்த ஒரு பொண்ணு போய் போலீஸ்ல போய் சொல்லியிருந்தாங்கன்னா நான் பெயிலபிள் கேஸ், ஜாம் பெயிலே வர முடியாத அளவுக்கு இதை வந்து அரசியல் காரணங்களுக்காக ஒரு அரெஸ்ட் பண்ணாம வேணா இருந்தா கூட இதை நீதிமன்றம் விடாது. போலீஸ்ல போய் புகார் கொடுத்திருந்தா அவரை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு போயிருக்கும். ஆனா அதெல்லாம் செய்யாம சங்கீதா நியாயமா பார்த்தா அவரை கண்ணியத்தை காப்பாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்லணும். அதனால இந்த இடத்துல வந்து பொதுவாகவே விஜய் வந்து சீக்கிரம் மனம் தோண்டு போயிடுவாரு. எது ஒன்று நடந்தாலும் சரி மனசை உடனடியாக உளுந்து போயிடுவாரு. அவரை பார்த்து எல்லாம் தற்குறின்னு அந்த உண்மையை சொல்றதால போற இடமெல்லாம் என்ன பார்த்து தற்குறின்னு சொல்றாங்க அதையுமே வந்து சொல்லிடுவாரு. உனக்கு அரசியலே தெரியலப்பா, ஒரு அரசியலோட விஷயம், ஒரு வேட்பாளர் 2 இடங்கள்ல தான் நிக்க முடியும், ஆனா 3 இடம் 4 இடங்கிறீங்களே, இந்த அடிப்படை அரசியல் கூட தெரியாதா இப்படிங்கிற கேள்வி கேட்டா எங்களை பார்த்து அரசியல் தெரியலன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இவர் மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லப்படுதோ அதெல்லாம் பொதுவெளியில வந்து உளறி கொட்டிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு புரிதலே இல்லாத ஒரு நபராக தான் விஜய் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி எது ஒன்று நடந்தாலும் சரி விஜய் வந்து உடனடியா மனம் தோண்டு போயிடுறாரு. இதுக்கே திறனால மனம் தோண்டு போயிருந்தாரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, அவருடைய மனைவியே இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, அரசியல் இதோட காலி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. விஜய் இனி எப்படி தாக்கு பிடிப்பாரு? மனசு சுத்தமா தோண்டு போயிடுவாரு. இந்த இடத்துல விஜய்க்கு நம்ம சொல்லிக்கிறது என்ன தெரியுமா? விஜய் வந்து இந்த இடத்துல சீமான் கிட்ட பாடம் படிச்சுக்கலாம். சீமானான கில்லி மனுஷன், அவ்வளவு விஜயலட்சுமி அத்தனை வீடியோ போடட்டும், 7 முறை கருக்கலப்பு செஞ்சிருக்காரு, அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேணா புகார் கொடு, அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை தூக்கி போட்டு அப்படி தொடச்சு விட்டு மனுஷன் அப்படி கில்லி மாதிரி அப்படி போய் நிக்கிறான் பாரு, அதான் என் சீமான். உண்மையால சீமான் இந்த விஷயத்துல மனுஷன் கில்லி. விஜய் வந்து நியாயமா பார்த்தா சீமான் கிட்ட பாடம் படிச்சுக்கணும். ஆக மொத்தத்துல ஒட்டு மொத்தத்துல இப்ப என்னன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் நேரில் ஆஜராகணும், இந்த வழக்கு சம்பந்தமா நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. சங்கீதா சொல்லியிருக்கிறதுனா தேவைப்பட்டால் அந்த நடிகையோட பெயரை வெளியிடுவேன் அப்படின்றத சங்கீதா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுடைய ஒரு கருத்து என்னதுமா, இவர் கரியரோட உச்சம் சொல்லி உருட்டிட்டு இருந்தாரு, இது கரியரோட உச்சம்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பைத்தியகார கூட்டத்தை இவ்வளோ கேவலமான காரியத்தை செஞ்சா கூட அந்த நடிகனை தூக்கி பிடிச்சி கொண்டாடுற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த பொண்ணை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிருக்குல்ல, இது கரியரோட உச்சம் கிடையாது, அருவருப்போட உச்சம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.